ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நான் மில்கி மிஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் வந்துட்டு நம்ம அந்த நறுக்கி வச்ச பன்னீரை வந்து ஆட் பண்ணிவிட்டு அமுல் பட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் பட்டர் இல்லாமல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படிங்க. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் சாப் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌன் கலர், ரொம்ப ப்ரௌன் கூட இல்லை, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பொடி, அப்புறம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணி நம்ம நல்லா அந்த கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரொம்பவும் இது பண்ண வேண்டாம். அண்ட் பண்ணி முடிச்சு அதை ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து நறுக்கி வச்ச ஆனியன்ஸ் நல்லா போட்டுட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். அப்புறம் அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா வந்து 3 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்றாப்புல எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணி விட்டுட்டுருங்க நல்லாவே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் டொமேட்டோ, அதாவது தக்காளி வந்து 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். 3 தக்காளி வந்துட்டு நல்லா பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஸ்லைஸ் நீட்டமாக கட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அப்புறமா ஏலக்காய் பவுட்ரு, ஏலக்கி இருக்கு இல்லையா, அந்த பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்லிக், அதாவது அந்த கரம் மசாலா சொல்லுவோம் இல்லையா, அது நான் வீட்டில் அரைச்சதே தான். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாரி, கார்லிக்கு அப்படி கரம் மசாலான்னு மாற்றி சொல்லிட்டேன். சில பொருளுக்கு தமிழ் வார்த்தை தெரில, சில பொருளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரிலங்க, சில பொருளுக்கு எனக்கு வார்த்தையே என்னன்னு தெரியலங்க, அந்தளவுக்கு ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நல்லா வந்துட்டு நம்ம பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம். அதை நல்லா காய வச்சுட்டு பேஸ்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் முந்திரி ஆட் பண்ணுங்கள், கேஷ்யூஸ், ஓகேங்களா. கேஷ்யூஸ் ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் டைரெக்டாக வந்து குழந்தைங்க சாப்பிட்லனா கூட, ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்லனா கூட இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இன்டெரக்ட்லி அவங்களோட இதுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பிகாஸ் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுவேன். ஸோ அது உங்கள் சாய்ஸ் தான், ஓகேங்களா. அண்ட் தென் நான் வந்துட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சிம்லேயே வச்சு செய்யுங்க, எல்லாம் ரொம்ப கருகிற போகிறது. ஸோ சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க, நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் க்ரீமோடு தான் நான் செய்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, க்ரீம் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதை ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டர் மசாலா, பட்டர்லாம் போட்டு. பட் பழைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு பன்னீர் கிரேவி மாதிரி தான் செஞ்சுருப்பேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹார்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் க்ரீம் மறுபடியும் ட்ரை பண்ணேங்க, ஓகேங்களா. அது மேலே போட வந்தேன். பட் ஹார்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கிக்கிரி ஆகிடுச்சுங்க, சாரி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹார்ட் ஒழுங்காக வருதான்னு. அண்ட் தென் கொஞ்சம் அதை அழகுபடுத்துறதுக்கு அப்படியே கொத்தமல்லி தழை, கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நறுக்கிட்டு அதை மேலே தூவி விட்டுறேன். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோலம் வீடியோஸ் அண்ட் டெய்லி குக்கிங் வீடியோஸ், ஈஸி குக்கிங், ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், கிட்ஸுக்கு சம்மந்தமானது. ஸோ நிறைய விஷயங்கள் அண்ட் டெய்லி லாக்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறையா நான் போட்டிருக்கேன். இனிமேலும் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுனாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா ஒரு ஒயிட் ரைஸ்க்கு சர்வ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலானாவே சப்பாத்திக்கு தான் மோஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பட் நான் இந்த டைம் ரைஸ் அவசரத்துக்கு நான் வச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு. ஸோ ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டைம் நான் ரைஸுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.